نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தாய்மார்களே, இன்றைய சொற்பொழிவிலே பெண்களின் சமூக உறவும் இஸ்லாம் அதற்கான வரையறைகளை எவ்வாறு வகுத்து தந்திருக்கின்றது என்ற அம்சத்தையும் உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சமூக வாழ்க்கையில் பெண்களுடைய உறவு என்பது தவிர்க்க முடியாத முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த சமூக உறவை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், வீட்டிலிருந்து சமூக களத்துக்கு பெண்கள் வருகின்ற பொழுது அதற்கான வரையறை என்ன, இஸ்லாம் இதை எவ்வாறு நோக்குகின்றது, ஆனால் சமூகத்தினுடைய நடைமுறை எவ்வாறு காணப்படுகின்றது என்ற அம்சங்களைத்தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நம்ம ஆரம்பமாக நோக்குகின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆணினுடைய இன்னொரு பாதியாகத்தான் பெண்களை இஸ்லாம் பார்க்கின்றது. ஆனால் ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். பெண்களுக்கான உரிமை, கடமை, அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம், அதனுடைய வரையறைகள், இதை பற்றி போதுமான அறிவு பெண்களுக்கு கொடுக்கப்படாததனால் இதை புரிந்து கொள்வதில் பல்வேறு விதமான சிக்கல்களை எதிர்நோக்குதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் ஆணினுடைய இன்னொரு பகுதி என்பதை ஆரம்பமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அப்போ ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பில் இரண்டு பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று ஆணினுடைய பங்களிப்பு, இன்னொன்று பெண்ணினுடைய பங்களிப்பு. இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் சமூகம் இயங்க முடியாது. ஆனால் சமூகம் இதை எப்படி பார்க்குது, ஒரு ஆணை சமூகத்தில் அங்கீகரிக்கின்ற அளவுக்கு பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை. ஒரு சாரார் கொடுக்கின்றார்கள், அது எல்லை மீறி போனதாக காணப்படுகின்றது. இன்னொரு சாரார் அதை முழுமையாக மறுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது, இலங்கையில் கூட அப்படித்தான் இருந்துச்சு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கண்டா, பெண்கள் என்றால் அடுப்பு தான் ஊதணும், அதற்கு மேலே அவங்க சிந்தித்தோ செயல்பட்டோ வரக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மை தான் சமூகத்தினுடைய கட்டமைப்பில் காணப்பட்டுச்சு. இதை 1800களில் இலங்கை சமூகத்தை பொறுத்தவரையில் அறிஞர் சித்திலப்பை உடைச்சார். அதுக்கு முன்னால் பெண் ஆளுமைகளை நாங்கள் காண முடியலை. அறிஞர் சித்திலப்பை என்ன செஞ்சார், மகளிருக்கான கல்லூரிகளை தனியே உருவாக்கினார். இது சம்பந்தமாக நான் பின்னால் விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் அடிப்படையாக நாங்கள் கொண்டு வரணும், ஆணை அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கின்றார். இந்த அடிப்படை தத்துவம் என்ன சொல்லுது என்றால், ஆணினுடைய மறுபகுதி பெண். அப்போ பெண்களும் ஆண்களும் சேர்ந்துதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும். இந்த ரெண்டு பேருடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு சமூகத்தை நிர்மாணம் செய்ய முடியாது. அப்போ நிர்மாண திறன் உள்ளவர்களாக பெண்களையும் இஸ்லாம் பார்க்கின்றது. ஆனால் பெண்களோட சமூக உறவு என்பது ஒரு ஆணின் அடுத்த ஒரு பகுதியினர் என்பதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களாலான சமூக பணியை நாங்கள் ஆற்ற முடியும். அப்போ அந்த வகையில் பெண்கள் முடக்கப்பட்டால், அவர்களுடைய பணி சரியான முறையில் சமூகத்துக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் எழுச்சி அடைவது என்ன செய்யும், தாமதமாகும். இதைதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திறந்து விடுகின்ற சமுதாயம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே திறந்து விட்டுகின்றார்கள், அடைச்சி வைக்கின்றார்கள். அடைச்சி வச்சா முழுமையா, அதாவது சொல்லுவார்கள், வச்சா குடுமி சிறைச்சா மொட்டை. அப்போ ரெண்டுக்கும் மத்தியில் தான் இஸ்லாம் என்ன செய்தென்றால் பெண்களுக்கான கடமைகளை வரையறை செய்கின்றது.
அப்போ அந்த வகையில் பெண் எதிர்கால பரம்பரையை உருவாக்குகின்ற ஒரு உன்னதமான படைப்பு. அப்போ அந்த படைப்பினுடைய அற்புதத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுகின்ற பொழுதுதான் பெண் சமூகத்தினுடைய பங்களிப்பை சமூகத்துக்காக நாங்கள் வழங்க முடியும். இதை ஆண்கள் அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிஞ்சு கொள்ளாமல் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், ஏதோ இவங்க சமைக்க பிறந்தவர்கள் அல்லது ஆணுக்கு அடிமை ஊழியம் செய்ய பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு நிலையை தான் வைத்திருக்கின்றார்கள். இது ஆணாதிக்க வர்க்கத்தினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதேவேளை பெண்ணிலைவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னால் ஆண்களோட உரிமையை மறுக்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த வகையில் தான் இஸ்லாம் பல்வேறு விதமான அம்சங்களை இந்த பெண்களுடைய சமூக உறவோடு தொடர்படுத்தி பேசுகின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் அடிப்படையான சில விஷயங்களை புரிஞ்சு கொள்வோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் பெண்களுக்கு என்ன உரிமைகளை தந்திருக்குது, இதை புரிஞ்சு கொள்வதற்கு முன்னால் உலகத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏனைய சமூகங்களில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை புரிஞ்சு கொண்டால் இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை தந்திருக்கின்றது, எங்களுடைய கடமைகள் என்ன, எங்களுடைய உரிமைகள் என்ன, நாம் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணி என்ன என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நான் ஆரம்பமாக உங்களுக்கு ஏனைய சமூகங்களில் பெண்களை பற்றி எப்படி இருந்ததுன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கின்றேன். பொதுவாக இஸ்லாம் வருகை தருவதற்கு முன்னர் இருந்தே பெண்ணை பற்றிய ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டம் தான் காணப்பட்டிருக்கின்றது. பெண்ணை சரியாக புரிஞ்சு கொள்ளவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாம் என்ன செஞ்சுன்னா பெண்ணுக்கான அந்தஸ்து அது அழுத்தமாக கொடுத்து கொண்டே வந்துச்சு. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் அந்நிசா என்று ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, மரியம் என்று ஒரு அத்தியாயம் இருக்குது. எங்கேயாவது ரிஜால் என்று சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குதா? ஆணுக்கு என்று ஒரு அத்தியாயம் சொல்லப்படலை. அப்போ இஸ்லாம் மிக முக்கியமாக பெண்களுக்கு என்று சில சட்டங்களை சொல்லியிருக்குது. அதே மாதிரி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது வைக்கப்பட்ட அவதூறுக்கு பதிலளிக்கின்ற வகையில் சூரா நூர், அது ஒளியின் பெயர். அப்போ ஒரு பெண்ணினுடைய கற்பு மாசுபடுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலா சில வசனங்களை தந்து ஒரு பெண்ணினுடைய அற்புதமான ஒழுக்கவியலை பாதுகாத்து கற்புள்ள பெண் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. வல்லதீன் எர்மூனல் மஹ்சனாத்தி சும்மலம் யாத்தூபி அர்பாத் ஷோதா ஃபஜ்லிதூஹும் சமானின் ஜல்தா. கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லி சாட்சியை கொண்டு வரலன்னு சொன்னால் ஃபஜ்லிதூஹும் சமானின் ஜல்தா, 80 கசையடிகளை கொடுங்கள் என்று சொல்லுது. இந்த இடத்துல ஆண்ட கற்பு சம்பந்தமாக பேசல, ஆனால் அவதூறு என்பது வருகின்ற பொழுது சமன்தான், யாரையும் பற்றி அவதூறு சொல்லக்கூடாது என்ற உரிமை அது தருது. பொதுவாக பெண்கள் மீது அவதூறு செலுத்தப்படுவது அவனோட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல இஸ்லாம் எவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் சமூகத்தை பார்த்துக்கொள்ளும். ஒரு சமூகத்திலையும் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது பெண்ணை புரிஞ்சு கொள்வதில் எல்லா சமூகமும் தவறு விட்டு இருக்கிறார்கள். பெண்களே அவங்கள புரிஞ்சு கொள்ளாததான் பிரச்சனை. அவங்களுக்கு இருக்கிற வரையறை என்ன, நாம் எதை செய்யலாம்? பொதுவாக நாங்கள் ஒரு அடிமை சமுதாயம் என்ற உணர்வு தான் அவங்கள்ட்ட காணப்படுது. வீட்டில் சமைச்சு போடுறது, உடுப்பு கழுவது, கணவனுக்குரிய எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்வது, அவனுக்கு இன்பத்தை வழங்குவது, இவ்வளவுதான் எங்களிடம் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை பெற்று வளர்க்கின்ற ஒரு மெஷின் மாதிரி தான் சமூகத்தினுடைய பார்வை காணப்படுது. அவங்களும் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனைக்குரிய முக்கியமான காரணம். அப்போ இஸ்லாம் இதை எப்படி அணுகுது? ஒரு பெண் ஆணுடைய அதிகாரங்களை மீறி செல்லாமல் ஒரு சமாந்தரமான ஒரு பயணத்தை அவள் மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்பதை இஸ்லாம் எடுத்து காட்டுது. அப்போ இந்த சட்டங்களை புரிஞ்சு கொள்ளாதது தான் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆரம்ப வரலாற்று காலகட்டங்களில் இருந்து பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேரும் சொர்க்கத்தில் வாழுகின்றார்கள். ஷைத்தான் ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்கள கெடுக்கின்றாங்க. இப்போ கிறிஸ்தவ மதம் எப்படி பெண்ணை பார்க்குதுன்னு சொன்னால், ஏஜென்ட் ஆஃப் சேட்டன், சைத்தானின் ஏஜெண்டாக பெண் செயல்பட்டார்கள்
இந்த மாதிரியான கதைகள் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கிறான். பைபிளில் இதுதான் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், புத்தகங்களை வாசிக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். பைபிள் என்ன சொல்லுதுண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் வச்சிருந்த பொழுது ஷைத்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகிறாங்க. இது ஒரு கதையை எழுதி வச்சுக்க. அந்த நபிமார்கள் வரலாறுன்ற புத்தகங்கள்லாம் இருக்குது. பெண்கள் அதிகமாக வாசிக்கிறது குறைவு. வாசிப்புண்டா கிலோ எவ்வளோன்னு கேட்குறது தான் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த புரிதலும் குறைவாக இருக்குது. வாசிக்கணும், கட்டாயம் வாசித்தா தான் என்ன செய்ய நல்ல ஒரு புரிதல் வரும். அப்போ அந்த நபிமார்கள் வரலாறுன்னு ஒரு புத்தகம், அதில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கண்டா, பாம்புக்கு ஏன் கால் இல்லை? இந்த கேள்விக்கு அவர் விட சொல்ல வாராரு. முஸ்லீம் அறிஞர்மார் எழுதினது தான். நாங்கள் வாசிக்க கொள்ள புத்தகங்களையும் ஷைத்தான் இருக்கிறார்கள். ஷைத்தான் பல வடிவங்கள் இருக்குது. அது விஷ ஜந்துக்களாக வரும். மனிதர்களில் கெட்ட மனிதர்களில் ஷைத்தான் சொல்லப்படுது. இப்லீஸுடைய பரம்பரையும் ஷைத்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி புத்தகங்களில் நல்ல புத்தகம் இருக்குது, புத்தகங்களில் ஷைத்தானும் இருக்குது. அந்த மாதிரியான புத்தகத்தை நான் ஆரம்பத்தில் சொல்ல போகிறேன், என்ன சொல்லுதுன்றது. அப்போ எப்பல் மரம், சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூலி வேலைக்கு போயிட்டாங்களாம். சொர்க்கத்தில் கூலி வேலைக்கு போனாங்களாம். அப்போ போன உடனே ஷைத்தான் என்ன செஞ்சான், அவர் இல்லாத நேரத்தில் பெண் புத்தியில் குறைவானவள், அப்போ ஏமாத்திரலாம் ஈஸியான்னு சொல்லி வந்தாங்களாம். பாம்பு வடிவத்தில் வந்து எப்பல் மரத்தை பணிச்சு கொடுத்தாங்களாம். பணிச்சு கொடுத்தோன்னே ஷைத்தான் பணிச்சு கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்டாங்களாம். ஒன்றை சாப்பிட்டுட்டு கணவர் பாசம் நிறைஞ்சு கணவர் வர்றார். அவருக்கு என்ன செஞ்சது, ஒரு எப்பலை பிச்சு வச்சுருந்தாங்களாம் கொடுக்குறதுக்கு. அப்போ அவர் வேலை முடிஞ்சு வந்த உடனே எடுத்து கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டாராம். சாப்பிடும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெண்ணை வந்து டச் பண்ண இயலாது. அதில் ஒரு கண்ணியத்தை சொல்கிறாரு. அதெல்லாம் விளங்கிக்குது, ஆனால் இந்த அடிப்படை தான் விளங்கலை. இதுதான் பிரச்சனை. அப்போ உடனே என்ன செஞ்சால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட கழுத்தில் போயிட்டு இறுக்கி பிடிச்சாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதை தின்னாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே ஆணுக்கு என்ன செஞ்சால், கழுத்தில் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வந்துச்சாம், பெண்ணுக்கு இல்லையாம். நபிமார்கள் வரலாறுன்னு எழுதி வச்சிருக்குது புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தை ஃபுல்லாக படித்து பார்க்கின்ற பொழுது பெண்களை எப்படி வர்ணிச்சு வச்சுக்காங்கன்னா, பைபிளில் இருக்கிற அதே விஷயம் தான் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் இஸ்லாமிய புத்தகம் அப்படின்னு வச்சுக்கல, பைபிளை கண்டா தூர வச்சாச்சு. அப்போ உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டால், பெண் தான் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை நான் நிறைய இந்த பெண்கள் பயான் பண்ணக்குள்ளெல்லாம் நிறைய இந்த ரேடியோலாம் போகிற ப்ரோக்ராம்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிட்டு வரக்குள்ள பிடிச்சாங்களாம். பெண்ணுக்கு அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இது பிடிக்காதனால அவங்களுக்கு கழுத்தில் இந்த மாதிரியான ஒரு கெடி இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் படைக்கின்ற பொழுது அற்புதமாக படைச்சிருக்கிறான். அப்போ குர்ஆன் என்ன சொல்லுன்னா, ஃபஅஸல்லஹும ஷைத்தான், இரண்டு பேருமே ஷைத்தான் வழி கெடுத்தான். அப்போ பெண் தான் காரணமாக இருந்தாங்கன்னு இங்கே ஆரம்பத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க, பெண்ணை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை கொடுத்துட்டாங்க. இதுதான் சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிழையானது. இதை பெண்கள் என்ன செஞ்ச படித்து வச்சுட்டு, ஓ நாங்களும் கெட்டவர்கள் தான், நாங்கள் எல்லாத்தையும் கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அப்படியே பாரம்பரியமாக சொல்லி கொண்டு வருகின்றார்கள். அப்போ கிறிஸ்தவமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்ணை ஷைத்தானுடைய ஏஜென்ட் என கருதுகினார்கள். அப்போ கிறிஸ்தவ பாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, இவள் மனித இனத்தை சேர்ந்தவளா, பெண்களை பொறுத்தவரை அவங்க மனித இனத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அப்போ அதே மாதிரி ஒரு பாதிரி சொல்றார், நீங்கள் பெண்களை கண்டால் அவளை மனித இனத்தை சேர்ந்தவள் என கருதி விடாதீர்கள். வாழ்றது பெண்ணோட, அவனை பெற்றெடுத்தது ஒரு பெண். ஆனால் பெண்ணை பற்றி வச்சிருக்கிற மதிப்பீடுகளை பாருங்க, என்ன மாதிரியான ஒரு மதிப்பீடு இருக்கின்றது அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் காண்பது ஷைத்தானின் உருவத்தை தான். நீங்கள் ஒரு பெண்ணை கண்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் பெண்ணை காணல, நீங்கள் காணுவது ஷைத்தானின் உருவத்தை அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் சொல்லி காட்டுகின்றது. அப்போ இன்னும் நீங்கள் செவியேற்கும் சத்தம் பாம்பின் சீற்றம். அப்போ அங்கே பாம்பா வடிவத்தில் வந்து தான் என்ன செஞ்சாங்க, கெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மனப்பதிவு ஊட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த மாதிரி தான் பெண்கள் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா இரண்டு பேரையும் படைச்சு அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, ஹலக மின்ஹா ஜௌஜஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைச்சு வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிசாஆ,
ஆண்களையும் பெண்களையும் சந்ததி அவங்க 2 பேர்ல இருந்து தான் உருவாக்கினு சொல்லி காட்டணும். அப்ப இந்த 2 பகுதியும் இல்லை என்று சொன்னால் மனித சமூகம் இல்லை. அப்ப இது அடிப்படையாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அப்ப ஆரம்பமாக பைபிள் வந்து இது மாதிரியான ஒரு கதையை சொல்லுகின்றது. இந்த நபிமார்கள் வரலாறு புத்தகத்தை ஃபுல்லா படிச்சுட்டு எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னு கேட்டா, அந்த புத்தகத்துல 99% பொய், ஒரே ஒரு வீதம் உண்மை. என்னன்னு கேட்டா, ஆதம் ஹவ்வா ரசூல்லா முகமது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் பேரை சரியா சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர மற்ற எல்லாமே பொய். அதான் 99% பொய், ஒன்றே ஒன்று உண்மை. என்னன்னு கேட்டால் பேர்களை மட்டும் மாற்றாமல் சரியாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு காணப்பட்டுச்சு. இப்படி நாங்கள் வரலாற்றில் பார்த்து வருகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து நீண்ட காலமாக குழந்தை இல்லை. இப்போ ஒரு ஊரில் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க 2 பேரும் தான் முஸ்லீம்கள். யாரு? சாராவும் இப்ராஹிம் நபியும். இந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அவங்களோட காலத்தில் எப்படி பெண்களை பற்றி இருந்துச்சுன்னு பாருங்க. இப்போ அறிவியலாளர்களுடைய கருத்துக்கள் படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், அது சரியாக கணக்கிடப்படலை, அது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது அவங்கள பற்றி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊரில் இருந்து வேறொரு பிரதேசத்தில் போய் வாழ்றதுக்காக போகின்றாங்க. அந்த பிரதேசத்தில் வாழப்போகின்ற பிரதேசத்தை ஒரு கொடூரமான மன்னன் இருக்கின்ற நகரை கடந்து அங்கே போகணும். அப்போ மனைவியை அழைச்சி கொண்டு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கொடூர மன்னன் என்ன செய்கிறான்னா, அழகான பெண்கள் அழைத்து சென்றால் அவன் அவங்களை அபகரித்து கொள்வான். முறைகேடாக அவன் அவர்களை என்ன செய்வான்? அபகரித்து கொள்வான். அப்போ இப்ராஹிம் நபிக்கு இது விளங்குது. நாம் கூட்டிகிட்டு போகிறது சாரா, நம்முடைய மனைவி, இவங்களை கூட்டிகிட்டு போனால் என்ன செய்வாங்க? இந்த மன்னன் வந்து அபகரித்து கொள்வான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இப்ராஹிம் நபி ஒரு பொய்யை சொல்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, இதை சொல்லி. அதுக்காக நாம் பொய் சொல்லலான்னு அர்த்தம் கிடையாது. அது தப்பிக்கொள்வதற்காக வேண்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு பழியில் இருந்து தப்பிக்கொள்வதற்காக வேண்டி, ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி மனைவிட்ட சொல்கிறாங்க, நீ என்னுடைய சகோதரன் என்று சொல்லிவிடு, இந்த சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு, நான் சகோதரன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போகின்ற பொழுது அந்த மன்னன் என்ன செய்கிறான், அந்த மாளிகையை கடந்து போகணும். அந்த ஏரியாவில் இருக்கின்ற மன்னனுடைய அடியாட்கள் என்ன செய்வாங்கன்னா பிடிச்சிட்டு போய்த்துருவாங்க. இப்போ 2 பேரையும் கொண்டு வந்து மன்னரில் அவையில் நிறுத்தி வச்சிருக்கிறார்கள் மாளிகையில். அப்போ இவங்களை என்ன செய்கிறாங்கன்னா, கண்ட உடனே, ஒரு அழகான பெண்ணை கண்ட உடனே சலன புத்தியோடு இவர் அணுகுகின்றார். அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா இடத்துல துவா கேட்கின்றார்கள். அன்றைக்கு இருந்த வணக்க வழிபாடுகள், தொழுகை முறைகளை செஞ்சு பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த கற்பின் இமயமாக செயல்பட்ட அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபியுடைய மனைவி உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு காக்க வலிப்பு மாதிரி நோக்கி ஆளாகி கீழே விழுந்துடுறாரு. இப்போ அவருடைய காவலாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒன்று மன்னனுக்கு நடந்துட்டோன்னு அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, கதை கலங்கி போகிறாங்க. அப்போ திருப்பி அவன் என்ன செய்கிறான்னா, இது ஆபத்தை விளைவிக்குன்னு சொல்லி துவா கேட்குறாங்க, அவனுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்க சொல்லி. அப்போ பழைய நிலைக்கு அவர் வந்துடுறாரு. திரும்பவும் அவர் என்ன செய்கிறாரு, மீண்டும் இந்த பெண்ணை வந்து அணுகின்றார். அப்பையும் அவங்க துவா கேட்குறாங்க, இந்த கெட்டவன்ட்டு இருந்து என்ன பாதுகார், என்ன கற்பை பாதுகார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே மீண்டும் அதே மாதிரி அவருக்கு ஒரு நிலைமை வருது, ஒரு பேரலைஸ் மாதிரி, ஒரு காக்க வலிப்பு மாதிரி அவர் கீழே விழுந்து என்ன செய்யறார், துடிக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே மீண்டும் அவங்க பார்க்குறாங்க, எங்களோட மன்னனுக்கு இப்படி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அந்த அவையிலையும் என்ன சொல்லப்படுன்னா, இவ மனித பிறவி அல்ல, இவ ஒரு ஷைத்தான், இந்த மாதிரி தீங்கிழைக்கிறாள். தீங்கிழைக்க வந்தவனே அவனுடைய ஆட்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இன்னொருத்தரோட மனைவியை அபகரித்து அவன் முறைகேடாக அனுபவிக்க எடுக்கின்ற அந்த செயல்பாடை என்ன மாதிரி எடுத்திருந்தார்கள், அதை ஒரு ஒழுக்க செயலாகவும் இந்த மாதிரி இதை தடுப்பதை கெட்ட செயலாம் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ சமூகத்தினுடைய மதிப்பீடு எப்படி இருந்திருக்குது, ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அப்போ இப்படியான ஒரு கட்டத்தில் இவங்களோட மோதினால் இது சரி வராது. அப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு வகையான பின்னணி உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அருள் இவங்களுக்கு இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு ஹாஜர் என்ற பெண்ணை அன்பளிப்பு செய்கின்றனர். அவையும் அழைத்து கொண்டுதான் என்ன செய்கிறாங்க, அந்த பிரதேசத்தை கடந்து இப்ராஹிம் நபி அவர்கள் செல்லுகின்றார்கள். மிக தந்திரமாக சகோதரன் என்று சொல்ல வச்சு அந்த பிரதேசத்தை கடந்து செல்லுகின்றார்கள். அப்போ அந்த காலத்திலையும் எப்படி இருந்துட்டால், பெண்ணை சர்வசாதாரணமாக கொடுத்து அனுப்புகின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனால் அவங்க கொண்டு போய் அது அடிமை பெண்ணாக இருந்து அடிமை பெண்ணாக நடத்தலை, சமனாக 2 பெண்ணை வச்சிருந்தாங்க.
ஆனால் இன்றைய சமூக நிலையில் அந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து அங்கீகாரம் இல்லை. சவுதி அரேபியாவில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சகனில் 4 மலையை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இங்கே யாராவது அந்த மாதிரி 2வது மனையை முடிச்சான்னு அவன் அண்டையோட செத்தான். அப்போ இது மாதிரியான நிலப்பாடுகள் காணப்படுது. ஏன்னா அவங்கள்ட்ட செல்வ செழிப்பு இருக்குது, அதே மாதிரி நிறைய வசதிகள் இருக்கின்றது. அவங்களோட கட்டமைப்பு, அவங்களோட நாகரிகம், அவங்களோட கலாச்சாரங்களை பொறுத்தவரையில் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல்பாடாக இருக்குது. இலங்கையில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி நடந்து கொண்டாருன்னா, 2வது திருமணத்துக்கு போயிட்டாருன்னு சொன்ன, ஒரு விதவைக்காக வாழ்வு கொடுக்க முன் வந்துட்டாருன்னு சொன்னால் அது ஒரு சமூகத்தில் ஒரு குற்றச்செயல் மாதிரி பார்க்கப்படுகின்றது. ஏன்னா அந்த சமூகத்தில் அந்த பழக்கங்கள் வரல. அது அரபு பிரதேசத்தினுடைய ஒரு பண்பாடாகத்தான் மட்டுமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இஸ்லாம் அதுக்கு வரையறைகளை வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, திருமணம் செஞ்சு வாழ்கிறாங்க. வாழுகின்ற பொழுது 2 பேருக்கு சம அந்தஸ்தை கொடுக்கின்றார்கள். அந்த மாதிரியாக இருக்கின்ற பொழுதுதான் ஹாஜர் அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்குது. அந்த பெண்ணை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல மக்கா வந்து ஒரு பாலைவனம், மனித நடமாட்டமே இல்லை. அந்த இடத்துல குடியமர்த்துகின்றார்கள். குடியமர்த்தி அவங்க செல்லுகின்ற பொழுது தன்னந்தனியே ஒரு பச்சிலம் குழந்தையை வச்சுக்கொண்டு ஒரு பெண்ணினுடைய தைரியத்தை பாருங்க. இங்கே தான் சமூக உறவுக்கு எங்களுக்கு என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு வலிமையான வரலாற்று தடயம் கிடைக்கின்றது. நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம், அதோட ஒரேடியாக பேத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், தொலைச்சிருப்போம். ஆனால் இந்த பெண்ணை பொறுத்தவரையில் மிக தைரியமாக அதை எதிர்கொள்ளுகின்றார்கள். இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையில் அவங்கள பற்றி சரியான ஒரு புரிதல், பெண்ணை பொறுத்தவரையில் கணவனை புரிஞ்சு கொள்றதுல அவங்களோட வெற்றி இருக்கின்றது. எந்த மாதிரி அணுகணும்ன்ற அந்த அணுகுமுறையை தெரிந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மோசமானவரையும் என்ன செய்யலாம், திருத்தி எடுத்து விட முடியும். அது பெண்ணுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வலிமை. ஆனால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பச்சிலம் குழந்தைய கையில் கொடுத்துட்டு அவங்களையும் கொடுத்து, தண்ணி இல்லை, உணவு எங்கேயுமே தேடி வாங்கலை, இன்றைக்கு மாதிரி ஹோட்டல் சிஸ்டம் கிடையாது, மனித நடமாட்டம் இல்லை, விவசாயம் இல்லை, இருட்டு கும்மிருட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போனால் எந்த பெண்ணாலும் இதை சகிச்சு கொள்ள முடியும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்றால், இதை வரலாறாக கடந்து நாங்கள் போக இயலாது. ஆனால் இதில் இருந்து பெற வேண்டிய பாடம் தான் மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்குறாங்க, ஆம்னு சொன்னோன்னு மறுபேச்சு இல்லை, போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த தாய் போராட்டத்துக்கு வருகின்றாள். இங்கே தான் தாயினுடைய போராட்டம் ஆரம்பிக்கின்றது. ஒரு தாய் எப்பயுமே என்ன செய்வாள், தன்னுடைய குழந்தைய அவட எல்லா விதமான இன்ப துன்பங்கள் அத்தனையும் தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு குழந்தைக்காக வாழுவாள். அதுதான் தாயினுடைய மிக அற்புதமான ஒரு பண்பு கூறு. இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, நூறுலியாவுக்கு போன ஒரு பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் அந்த அற்புதமான ஒரு காட்சி, கண்ணை கலங்க வைக்கின்ற காட்சி. அடியில் குழந்தை, அந்த தாய், அதுக்கு மேலே பஸ். அப்போ அவள் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தையை அணைச்ச மாதிரி மிக உருக்கமான, அதுவும் மதர்ஸ் டே அந்த நாள், அந்த இதை பார்க்கல கண் கலங்குகின்ற மாதிரி இருந்துச்சு. இது தாயினுடைய ஒரு இயற்கை குணம். தான் எத்தனை வழிகளுக்கு ஆளாகினாலும், எத்தனை துன்பங்களுக்கு ஆளாகினாலும் குழந்தையை பாதுகாக்கணும். இதே ஒரு போராட்டத்தை தான் அந்த தாய் நடத்துகின்றார்கள். அன்னை ஹாஜர் சஃபா மர்வா என்ற 2 குன்றுகளை நோக்கி ஓடுகின்றார்கள். அந்த ஓட்டம் வரலாற்றில் ஒரு இபாதாவாக மாறுகின்றது. ஒரு பெண் செஞ்ச தியாகத்தை அல்லாஹு தாலா அப்படி ஆக்கி வைக்கின்றான். அப்போ சமூக உறவுண்டு வருகின்ற பொழுது எல்லாத்தையும் அடிச்சு பேச்சு, நான் இந்த களத்தில் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை இருக்கின்றது, நான் சாதாரணமாக இருக்க முடியாது. அப்போ வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பதை அவங்க கொண்டு வராங்க, சமூகத்துக்கு ஒரு பாடமாக முன் வைக்கின்றார்கள். அப்போ 2 இதுக்கும் குழந்தைய தூக்கிட்டு ஓட முடியாது, குழந்தைய வச்சுட்டு ஓடுறாங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த உடம்பு பச்சை அந்த பச்சை உடம்பு அதுக்கு இடம் கொடுக்குதில்லை. வாழ்க்கை போராட்டத்துக்கு முன் வந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கின்றார்கள். இது முதலாவது கட்ட சோதனை. நீண்ட நாள் குழந்தை இல்லை. அந்த செய்தி வருகின்ற அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது மலக்கு வந்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நன்மாராயம் சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் என்ன சொல்றாண்டால், நாடி நரம்பெல்லாம் வெளியே தெரியுது, நான் அகைமாக இருக்கின்றேன், மலடியாக இருக்கின்றேன், எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு. இப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னோன்னா பெண்கள் என்ன செய்யணும், பலவீனம் ஆயிடுவாங்க. ஆணை பற்றி யாரும் யோசிக்க மாட்டார்கள். பிள்ளை இல்லையா, பொம்பளை மலடி, உடனே சொல்லியாச்சு. இதான் சமூகத்தினுடைய பார்வையாக காணப்படுகின்றது. ஆனால்
இந்த 2 பேரும் என்ன செய்றாங்க? நம்பிக்கை இழக்கல்ல. அந்த தள்ளாத வயசுலையும் ரப்புல் ஆலமீன் தர நினைச்சால் தருவான். அந்த நம்பிக்கை தான் இங்க எங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பாடம். ஒவ்வொரு கட்டமும் வரலாற்றின் மிக முக்கியமாக சொல்லித்தரப்படுகின்ற வரலாற்று தடயங்களாகவும் பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கின்றது. நாங்கள் வரலாற்றை சும்மா கேட்டுட்டு கடந்து போய்த்துருவோம். ஹஜ் பெருநாள் சீசன் வந்துன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அந்த வரலாற்றுக்குள்ள நுழைந்து பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற முக்கியமான அம்சங்களை பார்க்கின்ற பொழுது அற்புதமான பல செய்திகளை எங்களுக்கு அது சொல்லி தருகின்றது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்கின்றார்கள் சொன்னால் இதை கடந்து வாராங்க. அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான வரலாற்று தடயமாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்போ சமூக போராட்டத்துக்கு வந்து அதை சாதித்து காட்டுகின்றார்கள். அந்த சாதனை வரலாற்றில் அந்த பெண் செஞ்ச எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க, ஓடுங்க. அவள் ஓடின வழிகளை உணர்ந்து பாருங்க. இன்றைக்கு ஓடுறவங்களுக்கு அந்த வழி விளங்காது, ஏண்டா ஏசி போட்டிருக்குது, அதுக்குள்ளே ஓடிட்டு வருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மனித நடமாட்டம் இல்லாத நிலையில் தன்னந்தனியே பாலைவனத்தினுடைய ஓநாய்களும் காட்டு விலங்குகளும் எவ்வளோ குழந்தைய என்னென்னலாம் செஞ்சிருன்ற பயம், இதுக்கு மத்தியில் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவங்கள வாழ வச்சுச்சு, இறை நம்பிக்கை. அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், இந்த நம்பிக்கை தான் அவங்கள முன்னோக்கி நகர செஞ்சிச்சு. அப்போ அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான்? இந்த பெண்மணி செஞ்ச தியாகத்தை நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா இதை செய்யலைன்னா நீங்கள் அவுட் போங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை பெருசாக கொண்டு வரல, வருது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குதா? சஃபா மர்வா என்ற இடத்துல ஓடுங்க, அது மற்றதெல்லாம் தவாஃப் இதெல்லாம் ஈஸியானது. இது 2ஐயும் செஞ்சு பார்த்தா விளங்கு. இங்கிருந்து 7 அங்கிருந்து வருகின்ற பொழுது அது அவ்வளோ கஷ்டமான ஒரு நெருக்கடிக்குள்ள அந்த தாய் ஓடின ஓட்டத்தை இப்போ விளங்காது, என்ன ஏசி போட்டு தான் இருக்குது. அப்போ அதனால் கஷ்டம் இல்லை. அப்படி ஒரு சமூக உறவுக்கு வருகின்ற பொழுது தன்னந்தனியே நின்று போராடுகின்றார்கள். மனித நடமாட்டம் இருக்குதான்னு ஏறி பார்க்கின்றார்கள், யாராவது வருவார்களா என்று தேடுகின்றார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், வந்து தண்ணியை கொடுக்கின்றார்கள். அந்த தண்ணி ஏற்படுத்தப்படுகின்றது, அது வரலாற்றின் ஒரு சின்னமாக மாறுகின்றது. இன்று வரைக்கும் கொண்டு வந்து 20 வருஷம் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்கும், அந்த தண்ணி பழுதாகாது. இப்போ ஜம்சம் தண்ணிக்கு இருக்கின்ற ஒரு அற்புதம் ஒவ்வொரு தினமும் நினைவு கூறக்கூடிய ஒரு தாயாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்போ இது இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு அற்புதம். அந்த காலத்தில் இருந்த அந்த பெண்ணை பற்றிய ஒரு புரிதல் மிக மோசமானதாக காணப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரி ஜாகிலிய காலத்திலையும் இதே மாதிரியான நிலைப்பாடுகள் தான் காணப்படும். இஸ்லாம் வருகின்ற பொழுது இப்போ நான் இடைக்காலங்களை விட்டுறேன், நிறைய விஷயங்களை சொல்ல போனால் டைம் போதாமல் போகும். அப்போ பெண்களை பற்றிய புரிதல் வந்து மிக மோசமானதாகத்தான் காணப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாம் வருகை தருகின்றது. இஸ்லாம் வருகின்ற காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்ணை எப்படி நடத்தினார்கள்? அல் குர்ஆன் பெண் குழந்தை பிறப்பதை புஷ்ரா என்று சொல்லுகின்றது, நன்மாராயம் என்று சொல்லுகின்றது. ஆனால் யாராவது அப்படி பார்க்குறாங்களா? சில வருடங்களுக்கு முன்னால் முஸ்லீம் பெண்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கின்ற உசிலம்பட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில் பிபிசியில் பேட்டி காண்றாங்க. ஏன் நீங்கள் குழந்தைகளை கொல்றீங்க, பெண் குழந்தைகளை கொல்றீங்க? எப்படி கொண்டாங்க தெரியுமா? அதை கேட்க கொள்ள மேலெல்லாம் சிரித்து போய், நாம் ஜாகிலியா காலத்தில் இருக்கிறோமா, நவீன காலத்தில் இருக்கிறோமா, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோமா, 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி சொல்லுகின்றா, குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா டியூப்லைட்டை உடைச்சி நாங்கள் வாய்க்கில் போட்டு கொன்றுவோம், கள்ளிப்பாலை ஊற்றி கொன்றுவோம். அதே மாதிரி நெல் இருக்குதானே, அந்த 2 ஆண்டுகள் பால் ஊட்டணும், குழந்தைய குடல் தொண்டை எல்லாம் மென்மையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் திண்மமான உணவுப் பொருட்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்றால் பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே கள்ளிப்பாலை வாயில் ஊற்றிடுவாங்க, இறந்து போய்த்திரும். நெல்லை போட்டு கொலை செஞ்சிருவாங்க, அல்லது டியூப்லைட்டை உடைச்சி வாய்க்கில் போட்டுருவாங்க. யார்? பெற்ற தாய் செய்கிறா. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா தலையணைக்குள்ளே வச்சு ஒரு நெசிச்சு பிள்ளைய கொண்டு போட்டுருவாங்க, இல்லாட்டி போகிற பாலத்தில் தூக்கி போட்டு போய்த்திரு. இது ஏன் செய்கிறாங்கன்றால் அது வளர்ந்து வந்தால் சீதனம் கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும், இதற்கு பயந்து நாங்கள் செய்கிறோம். அப்போ குர்ஆன் சொல்லுது, வாத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு நீங்கள் மனமு வந்து அந்த மனக்கொடையை கொடுத்துருங்க, திருப்பி வாங்காதீங்க. அப்போ குடுன்னு சொல்லுகின்றது, வாங்குகின்ற கை கீழே இருக்கும், கொடுக்கின்ற கை மேல் இருக்கும். அப்போ இஸ்லாம் எவ்வளோ கண்ணியமாக சொல்ல. அந்த மகரை நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இந்த சமூக உறவு, நான் திருமணத்தை வந்து அதுக்குள்ளே சொல்லணும், அதை தனியாக புரிஞ்சு கொள்ளாத ஒரு மந்திரமாகத்தான் இந்த திருமணத்தை பெண்கள் பார்க்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய உரிமையையும் கடமையும் தருது. பெண் ஒரு கணவன் இறந்துட்டால் அவள் காலாகாலமாக வைத்து வாழக்கூடியதான் மகர்.
இது என்ன செய்யற எங்க சமுதாயத்தில் எப்படி இருந்துச்சு? 101 ரூபா. எங்க இருந்தா அந்த ஆலிம்சாக்கள் கண்டுபிடிச்சாங்களோ தெரியாது. 101 ரூபா நாக்கு வலிக்கவும் போதாது. எதுக்கு போதும்? இதை வாங்கி கொண்டுதான் என்ன செய்யறது? தண்ட அழகு, தன்னுடைய சுகம், தன்னுடைய அத்தனையுமே இழக்கின்றது பெண்கள். ஆனா தெரியாது. சவுதி அரேபியாவில் எனக்கு பென்ஸ் காரோட வா, நான் திருமணம் செய்வேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னு அவங்களுக்கு தெரியுமா இட பொறுமதி. கணவன் விட்டுட்டு போனால் அல்லது தலாக்கு விடப்பட்டால் அல்லது இறந்து போனால் அதை வச்சு நான் சுயமரியாதையோட வாழணும். ஏன்னா திருமணமாகாத பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடுவதே பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டம். அப்ப திருமணமானவங்களுக்கு இரண்டாவது திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு முயல் கொம்பு. அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது மகர டிமாண்ட் பண்ணி வாங்க முடியும். சமூக உறவுக்கு வருகின்ற பொழுது அதான் முதல் கட்டம். திருமணம் என்று வருகின்ற பொழுது இதை சமூகம் என்ன செய்யறது? அங்கீகரிப்பதில்லை. உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்பதில்லை. அதை மனமும் நீங்க கொடுங்க. அப்ப தாராளமாக கொடுக்கணும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்ற ஒன்று. அதை பெண்களும் புரிஞ்சு கொள்ளவில்லை என்பதுதான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி ஜாஹிலியா காலத்துல சமூகம் எப்படி இருந்துச்சுன்றால், தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்வார். அவர் இறந்ததுக்கு பின்னால மூத்த மகன் என்ன செய்வார்? தாயை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி இன்னும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், குழந்தை பிறப்பது வைதா புஷிர் அஹதுகும் பில்லுன்சா லல்ல வஜூஹு முஸ்வத்தா. பெண் குழந்தை பிறக்குது என்று சொன்னாலே அவங்க என்ன செய்வாங்கன்னா முகம் வாடி பேத்துரும். அப்படி என்ன செய்வாங்க? விட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. வெக்கத்தினால ஒதுங்கி பேத்துருவார்கள். இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல் பிந்து பரக்கா, பொம்பளை புள்ளன்னு எடுத்து கொஞ்சி குழாவுன்றார்கள். அப்ப சவுதி அரேபியாவில் பொம்பளை புள்ள பிறந்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். அப்ப இந்த மாதிரி குர்ஆன் என்ன செய்யுது? பெண் பிள்ளை பிறப்பதை நன்மாராயம் என்று சொல்லி காட்டினது. அப்ப இதுல முக்கியமா கவனிக்கணும், மேத்தா நபிகள் நாயகம் ஒரு காவியம்னு ஒரு புத்தகம் எழுதிக்கிறாரு. அந்த புத்தகத்தை கவிதை புத்தகம், ஒரு காவியமாக வரலாற்றை சொல்லி காட்டுறாரு. இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதுல வாசிச்சு பாருங்க. பெண் குழந்தை பிறந்தால் அதை தூக்கிட்டு போய்த்து பெற்ற தந்தை அந்த இருக்கின்ற மக்காவில் இருக்கின்ற மலைகளில் போய்த்து குழந்தையை தூக்கி அடிப்பார்கள். அதனுடைய பிஞ்சு கரங்களும் பஞ்சு கால்களும் சிதறி போவதை பார்த்து ரசிக்கக்கூடிய மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இதுதான் இந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான அநியாயமாக இருந்தது. அப்ப இஸ்லாம் இதை உடைச்சு தகர்த்து என்ன செய்யுதுன்னா அல் பிந்து பரக்கா, பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அது பரக்கத்து. அப்ப இதை நாங்க பரக்கத்தாக இருக்கின்றத சமூகம் எப்படி பார்க்குது? சாபக்கேடாக பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. எல்லாரும் இல்லை, சமூகத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்ப இதை உடைச்சு தகர்க்கின்ற ஒரு வேலையை பெண் சமூகம் தான் செய்யணும். பெண்ணுக்கு இருக்கிற உரிமை பேசப்படணும். அப்ப சமூக உறவுண்டு வருகின்ற பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்குரிய வரைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இஸ்லாமிய வரலாற்றை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. எங்கிட்டவங்க ஒரு பிள்ளையான என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, பெண்கள்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கக்கூடாது, பொம்பளை பேச்சே கேட்கக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார்கள். அப்ப எப்படின்னு கேட்டா, ஒரு பிள்ளையான ஒரு ஹதீஸ் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் மனைவி, ரெண்டு பேரும் ஒரு நெருக்கமான உறவு உள்ள கணவன் மனைவி, முன்மாதிரியான ஒரு குடும்பம். ஒரு நாள் ஈச்ச மரத்தில் ஏறினாங்களாம். நீங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய செய்திகள் நிறைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பெண் எழுத்தாளர்கள்லாம் பேசுவார்கள். அவங்களே அதை இழிவுபடுத்துதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சப்பழம் பிக்கிறதுக்கு ஃபாத்திமா ஈச்சப்பழம் கேட்டாங்களாம். ஈச்ச மரத்துக்கு ஏறினாங்களாம். ஏறின உடனே திருப்பி பிச்சுட்டு இறங்கும்போது சொன்னாங்களாம், நீங்கள் கீழே ஒரு காஞ்ச மட்டை இருக்குது, அதில் காலை வச்சிடாதீங்க, அந்த மட்டை விழுந்துடும், நீங்கள் விழுந்துருவீங்க, அதனால் பச்சை மட்டையில் காலை வைங்க அப்படின்னு. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஞாபகம் வந்துச்சாம், ஆஹா பொம்பளை பேச்சை கேட்கக்கூடாதே, நபி அவங்க சொல்லியிருக்காங்களே, நம்ம என்ன செய்வோம், காஞ்ச மட்டையிலே வைப்போம் அப்படின்னு. காஞ்ச மட்டையில் காலை வச்சாங்களாம், தபக்குன்னு கீழே விழுந்துட்டாங்களாம். விழுந்த உடனே விழுந்த அந்த சத்தத்தில் பச்சை மட்டைக்குள்ள இந்த புடையம் பாம்பு அப்படியே எழுப்பி நிற்குதான் அப்படின்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. ரசூலோட பேரில் இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. இந்த ஹதீஸை பார்த்தாலே நுழைஞ்சு உள்ளவங்களுக்கு விளங்கிரும், ஈச்ச மரத்தில் ஓலை இருக்குதே அது தென்னை மரம் மாதிரி விழாது, அந்த மரம் சரிந்து விழுந்தாலும் அந்த ஓலை விழாது. ரசூல்லா மூமினுக்கு உதாரணம் காட்டுகின்றார்கள். ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரம் மூமினுக்கு உதாரணமானது, அதனுடைய ஓலைகள் விழுவதில்லை, விழவே விழாது. அப்போ இதை சிந்திச்சா என்ன செய்யும்? இந்த ஹதீஸ் பிள்ளைன்னு இப்போ தெரிந்தானே, இது பொய்யான ஹதீஸ், இட்டு கட்டப்பட்ட செய்தி. பொம்புளிட பேச்சை கேட்டு பச்சை மட்டையில் காலை வச்சிருந்தா புடையம் பாம்பு குத்தி இருக்குமா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி
நாங்கள் சமூக உறவு குறைக்குள்ளது எங்களை தடைகளாக இருக்கின்றது எங்களுடைய மார்க்க அறியாமை, பகுத்தறிவை பயன்படுத்தாமை. அப்போ பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற ஆற்றல் என்னன்னு கேட்டால், எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அறிவாளியையும் ஒரு வார்த்தையில் என்ன செய்வாங்க, மடக்கி போட்டுருவாங்க. அந்த ஒரு அற்புத மந்திர கோல் அவங்களோட கையில் இருக்குது. எவ்வளோ பெரிய திமிருள்ள ஆணாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் என்னங்கன்ற கொள்ள முடிஞ்சு. அப்போ அதே மாதிரி பேச்சை கேட்க வச்சிருவாங்க. எந்த வகையிலையும் அவங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கின்றத சொல்லலாம். ஒரு அண்மையில் வாசித்த ஒரு செய்தி, ஒரு வாப்பா என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு ப்ரைஸை வின் பண்ணிக்கிறாரு. வீட்டில் 5 பிள்ளைகள். வாப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு உம்மாட்ட, பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு, உமாவையும் வச்சு, 5 பிள்ளைகள், மனைவியோட 6, இவர் 7 பேர் அந்த குடும்பத்தில் மெம்பர்ஸ். வாப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒரு வாரம் யார் உம்மாட பேச்சை மீறாமல் நடக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸை தருவேன். 5 பேர் ஏக மனதாக சொன்னாங்களா, டாடி நீங்களே அந்த ப்ரைஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சார். சரியா? எல்லாருக்கும் விளங்கல, ஒரு சிலருக்கு தான் அது விளங்கிக்குது. ரைட். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யறது, கேட்க வச்சிருவாங்க. எப்படியா இருந்தாலும் அதை மீற வைக்க முடியாத ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுதைபியா உடன்படிக்கையில் உம்மு சலமா இருக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து கொஞ்சம் முரம்பட்டு நிற்கிறாங்க. உலுஹியாவை கொடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து எதிரிகளோட போராடி உள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூல்லா கவலையோடு இருக்கிறாங்க. பொம்பளையோட பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்களா? அங்கே உம்மு சலமா சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்களோட ஒட்டத்தை அருங்க, உங்களோட தலையில் உள்ள முடியை நீங்கள் மொட்டையை போடுங்க. உடனே என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. மலமலன்னு அத்தனை சஹாபாக்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு அன்னையினுடைய அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு கபலீகரத்தை என்ன செஞ்சு எல்லாத்தையும் இல்லாமாக்குச்சு. அதே வேளை மூட்டி விடுற வேலையும் செய்வாங்க இஸ்லாமிய பின்னணி இல்லாதவர்கள். இந்த மாதிரியான நல்ல பணிகளை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அப்போ இது முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது. தேவையான சந்தர்ப்பங்கள் ஆலோசனைகளை கேட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜாஹிலியா காலம் இப்படி தான் இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள், விதவைகளை மனம் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அதை உடத்தி தகர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக இருவருக்கு வாழ்க்கைப்பட்டு இருவரையும் இழந்து நின்ற கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சு காட்டுறாங்க. நபியாக ஆவதற்கு முன்னாலே 2 கணவனை வாழ்ந்து 2 பேரையும் இழந்துட்டாங்க. ஒருவர் பின் ஒருவராக இருவரை திருமணம் செஞ்சு இருவரையும் இழந்து விதவையாக இருந்தவங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, முதலாவது திருமணம் செய்து அந்த ஜாஹிலியத்தில் இருந்த பண்பாடுகளை உடைத்து தகர்த்து, இது பிழையான பண்பாடு, நல்ல பண்பாட்டை நான் உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, திருமணம் செய்து காட்டினார்கள். அப்போ இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்து பாருங்க, மனைவிமாரோட அவங்க நடந்து கொண்ட முறை, எல்லா விதமான இதெல்லாம் செஞ்சாங்க. யுத்தங்களுக்கு போகும்போது என்ன செஞ்சாங்க, அழைத்து சென்றார்கள். அந்த மாதிரி சமூக உறவுகளுக்கு வருகின்ற பொழுது பெண்களுக்கு அறிவை கொடுத்தாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சிறந்த அறிவாளியாக காணப்பட்டார். மூத்த சஹாபாக்கள் தவறு விடுகின்ற பொழுது அதை சுட்டி காட்டுகின்ற அறிவு ஆளுமையாக செயல்பட்டுகிறாங்க. இப்போ நாங்கள் பாடசாலைக்கு போகிறோம். பாடசாலையில் எங்களோட பண்பாடுகள் எப்படி இருக்குது, கோ எஜுகேஷன். அப்போ இதனால் என்ன செய்யுதுன்னா, எங்களோட ஒழுக்கம் பெருமளவுக்கு பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்போ மாற்று தீர்வாக மதர்சாவுக்கு கொண்டு போய் விடுறோம். அதிகமான மதர்சாக்கள் எப்படி இருக்குது, சில மதர்சாக்கள் ஓலவழி அளவெல்லாம் இருக்குது. ஆனால் சில மதர்சாக்கள் என்ன மாதிரி இருக்குது, லெப்பைகளை தான் உருவாக்குது. ஆலிம்கள்லையும் பலர் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சமூகவியல் தெரியாது. பெண்கள்லையும் அந்த மாதிரி என்ன செய்கிற பெண் லெப்ப கோர்ஸ்கள்லாம் நிறைய வந்திருக்கிறார்கள். அப்போ என்ன செய்கிற, மார்க்கத்தை சரியாக புரிஞ்சு கொள்ள தெரியாது, பிழையான கோட்பாடுகளை சமூகத்துக்கு கொடுக்குறது. இதுவும் தப்பான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அப்போ முதலாவது பெண்ணுக்கு எதை வரையறை செய்யுதுன்னு சொன்னால், அறிவு இருக்கணும். அறிவு இல்லாட்டி தான் நாங்கள் பாதிக்கப்படுவோம். இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் இறந்துட்டேன்னு சொன்னால் உடங்கட்டையர்ன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. நல்லா பெண்ணை உடுப்பாட்டி கொண்டு போய் அவனை எரிப்பாங்க. அதில் கொண்டு போய் அப்படியே அவளை தள்ளி விடுவார்கள். இஸ்லாம் அப்படியா சொல்லுது? இல்லை. அப்போ இஸ்லாம் நாங்கள் அடுத்த சமூகத்தில் இருக்கின்ற பிழையான விடயங்களை பார்க்கின்ற பொழுதுதான் இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கண்ணியத்தை தந்தீங்கன்னு நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உடங்கட்டை ஏறல்னு சொல்லி கொண்டு வந்து போட்டுருவாங்க. இன்னொன்று என்ன செய்வாங்க என்றால், இன்னொரு சாரார்ட்ட கணவன் இறந்தால் ஒரு இருட்டு அறைக்குள்ள கொண்டு போய் முழு நிர்வாணப்படுத்தி பாயில கூட படுக்க வைக்க மாட்டார்கள். அறுதலை, தாலி அறுக்கப்பட்டவள், தாலி அறுக்கிறதுக்கு ஒரு சடங்கு வச்சிருப்பார்கள்.
நாம் பார்த்திருக்கிறோம் தாலி கட்டுகின்ற திருமண சம்பவங்களை தான் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே என்ன நடக்கும் என்றால் தாலி அறுக்கின்ற சம்பவம் நடக்கும். அது அவ படுகின்ற வேதனைகளும் கஷ்டங்களையும் சொல்லனா துன்பங்கள் அதை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. அடுத்து என்ன செய்வாங்கண்டா, இருட்டு அறைக்குள்ளே போட்டு கூழாங்கற்களை பரப்பி பாயில் நீ படுக்கக்கூடாது, உப்பு போட்ட உணவு சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அடைச்சி வச்சிருவார்கள். கொஞ்ச நாளில் கண்ணே தெரியாமல் போய்த்திரும். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களுக்கு கணவனை பிடிக்கலன்னு சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் நான் குள்ளு பண்ணுறேன் அப்படின்னு போக இயலாது. வாழ இயலாண்டால் பெண்கள் பொதுவாக வந்து கணவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் அவங்க அந்த நிலைக்கு வரமாட்டாங்க. ஆனால் வாராங்கன்னு சொன்னால் அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்று தான் அர்த்தம். அப்போ அப்படி வந்தால் நீங்கள் அவங்கள விட்டு விட்டு வேறொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள முடியும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு உரிமை. இது என்ன செய்கிறாங்கடா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர பேப்பர்களில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10க்கு மேற்பட்ட சாவுகள் இருக்கும். ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. ஸ்டவ்னா என்ன? கேஸ் சிலிண்டர் அதோடு இருக்கின்ற அடுப்பு, இது ரெண்டையும் வச்சு ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு நியூஸ் வரும். நீங்கள் தினமணி, தினத்தந்தி, இந்திய தினகரன் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். இலங்கை தினகரன் இல்லை, இந்திய தினகரன் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். 10க்கு குறையாமல் இருக்கும். 6 நிமிடங்களுக்கு ஒரு பெண் பாதிக்கப்படுகின்றார். அப்போ இந்த மாதிரியாக சமூக உறவு வருகின்ற பொழுது அடுத்து நாங்கள் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகின்றதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்த சமூகத்தில் உரிமைகள் மறுக்கப்படுவதை பார்க்குறோம். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, கூச்சல் போடுகின்றார்கள், நீங்கள் வந்து பெண் உரிமையை நாங்கள் வந்து கொடுக்கல, இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை மறுக்குது அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அப்போ எங்கள் உரிமை இருக்குது. கணவனை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் விவாக விடுதலையை பெற்றுக்கொண்டு இன்னொரு கணவனோட சந்தோஷமாக வாழுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆணுக்கும் சொல்லியிருக்குது, பெண்ணுக்கும் சொல்லியிருக்கு. ஆனால் இது இல்லாமல் மனைவியை கேஸ் சிலிண்டரை வச்சு வெடிக்க வச்சு சாகடிச்சு போட்டு இது உரிமைன்னு சொல்லுகின்றார்கள். யார் உரிமை கொடுத்திருக்கிறது? அப்போ இந்த மாதிரி நாங்கள் சமூக உறவுக்கு வருகின்ற பொழுதுதான் எங்களுடைய அதிகமான விடயங்களை நாங்கள் முதலாவது இந்த சமூக உறவை புரிஞ்சு கொள்வதில் அறிவு வேணும். அப்போ பெண்ணுக்கு அறிவு என்பதை சொல்லுகிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை தேடுவது எல்லா முஸ்லிமுக்கும் கடமை. அப்போ ஃபர்ல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஃபர்லுன்னா என்ன? கட்டாய கடமை. அப்போ கல்வி கட்டாய கடமையா இல்லையா? கட்டாய கல்வி இன்றைக்கின்னு சொல்கிறாங்க. இந்த நூற்றாண்டில் தான் கட்டாய கல்வியை பற்றி பேசப்படுது. இஸ்லாம் 1446 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டாய கல்வியை பற்றி பேசுது. எல்லாரும் நீங்கள் படிங்க. அறிவு இல்லாட்டி ஒரு சமூகம் எழுச்சி பெற முடியாது. அதுவும் ஒரு சாரார் பெண்கள் ஆண்களுடைய இன்னொரு பகுதி அறிவில்லாமல் செயல்பட்டால் அவர்களால் எழுந்து நிற்க முடியாது என்பதை தான் இது எடுத்து காட்டுகின்றது. அப்போ அந்த வகையில் இஸ்லாம் ஆழமாக ஒரு சமூக உறவை மேற்கொள்ள வருகின்ற பொழுது பெண்களுக்கு என்ன செய்துன்னு கேட்டால் பல அம்சங்களை அதை சொல்லி காட்டுகின்றது. அப்போ இஸ்லாத்தின் பார்வையில் பெண்கள்னா யாருன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது. 2வது, பெண்களுக்கான கல்வி கட்டாயமானது. அவங்க கல்வி கற்கணும். ஆனால் அந்த வரையறைகளை பேணிக்கொள்ளணும். பல்கலைக்கழகம் போகலாம், நாங்கள் நினைச்ச மாதிரி ட்ரிப் போகலாம், ஆண்களோட சரளமாக பழகலாம், டச் பண்ணி கொள்ளலாம், இந்த மாதிரி எல்லாம் நினைப்பதை விட்டு இஸ்லாம் சொல்லுகின்ற வரையறைகளை ஒழுக்க மாண்புகளை பேணிக்கொண்டு என்ன செய்யணும், நாங்கள் நடந்து கொள்ளணும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்தில் கூட்டிக்கு போய் மருத்துவர்களாக பெண்கள் என்ன செஞ்சாங்க, காயப்பட்ட சஹாபாக்களுக்கு அந்த காலத்திலேயே பெண்களுக்கான மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய ஆளுமைகளை உருவாக்கி இருந்ததை இடத்தை கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதை வெறுமனே நாங்கள் கடந்து போக இயலாது. அப்போ யுத்தத்தில் காயப்பட்டது எல்லாமே யார்? மஹ்ரமியாக இருந்தாங்க. அப்போ மருத்துவம் வருகின்ற பொழுது அந்த எல்லைகளை நாங்கள் இஸ்லாமியனுடைய வரையறைகளை பேணி அதை செய்யறதுக்கான அனுமதியை இஸ்லாம் தந்திருக்கின்றது. இன்னைக்கு பெண்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு பெண் வைத்தியர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் யார்கிட்ட போக வேண்டியிருக்குது? அப்போ நாங்கள் உருவாக்கணுமா இல்லையா? அது யார்கிட்ட கடமை? இதை நாங்கள் செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் நிச்சயமாக கல்வி கற்கணும். அது மார்க்க அறிவோடு சேர்ந்ததாகவும் இருக்கணும். அதுக்காக மதரசாவில் கொண்டு வந்து போடணும் இல்லை, வீட்டிலேருந்தே படிக்கலாம், இணையத்தில் படிக்கலும். இன்றைக்கி எல்லாம் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குன்னு நல்லா படிக்கலும். அடுத்தது பிரச்சார பணி. இலங்கையில் எத்தனை பிரச்சாரர்கள் இருக்கிறாங்க பெண்கள்? இன்னைக்கு எகிப்தில் ஒரு பெண்மணி ஆயிஷா அப்துல் ரஹ்மான் பின் ஷாத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அல் குர்ஆனுக்கு விரிவுரையில் எழுதியிருக்கிறாங்க. பெண் ஆயிஷா அப்துல் ரஹ்மான் பின் ஷாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தஃப்சீர் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு பல ஆய்வு கட்டுரைகள் நியூஸ் வாசிக்கிறதுக்கு வருகின்றார்கள். அப்போ அதுக்கு அங்கே போகின்ற பொழுது இப்போ அல் ஜசீராலாம் நீங்கள் பார்ப்பீங்க, அல் ஜசீராவில் வாரவங்கெல்லாம் கோட் ஷூட் போட்டு கொண்டு வந்து வாசிக்கின்றார்கள். அப்போ அது
இஸ்லாம் என்னென்ன வரையறையை வகுத்திருக்கின்றதோ அதை மாதிரியான ஆடைகளை அணிஞ்சு கொண்டு அவங்க செய்கிறேன்னு சொன்னால் அதை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அப்போ ஆனால் அன்றைக்கு பெண்கள் எப்படி போகின்றார்கள்? போடுறதே அரை ஆடை, அதில் 4 ஜன்னல் 2 கேட்டை வச்சுட்டு தான் உடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லலை. அப்போ இதை இஸ்லாம் என்ன செய்யுது? வரையறை செஞ்சு கொடுக்கின்றது. அப்போ மானம் மிக முக்கியமானது. அந்த ஒழுக்க பெருமானங்களை அவர்கள் பேணிக்கொள்ளணும்னு சொல்லுது. அப்போ பெண்கள் தொழில் முயற்சியை நாங்கள் பார்க்கலாம். சமூக உறவுண்டு வருகின்ற பொழுது தொழில் முயற்சிகளுக்கு நாங்கள் செல்கிறோம். அதிகமாக ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இது இஸ்லாம் அங்கீகரித்த ஒன்று தான். அப்போ நல்ல பண்பாடுள்ள சமூகத்தை உருவாக்குறேன்னு சொன்னால் பெண்களோட பங்களிப்பு தேவை. கல்வி அவங்க ஊட்ட முடியும். தாய் தான் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். எனக்கு குர்ஆன் ஓதி தந்தது, எனக்கு ஆரம்ப கல்வியை தந்தது என்னோட அம்மா தான். அப்போ அதனால் தாயினால் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். நல்ல பிள்ளைகளை ஒவ்வொரு தாயும் உருவாக்கினா சமூகத்தில் நல்லவர்கள் வருவார்கள். அப்போ அந்த அடிப்படையில் பெண்கள் தொழில் செய்வதென்று சொன்னாலும் இஸ்லாம் வரையறுத்திருக்கின்ற அந்த கடினமான வேலைகளை விட்டு தவிர்ந்து அவங்களோட உடல் கூறுகளுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்களை செய்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அப்போ சமூக உறவு என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் யுத்த காலத்திலேயே பெண்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்திலேயே கூட்டி போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? அப்போ ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு எதிராக பிற சக்திகள் ஊடுருகின்ற பொழுது ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்யணும்? போராட வேண்டி வரும். ஒரு தேசியத்தை பாதுகாப்பதற்கான பங்களிப்பை எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் என்பதனால் ஆணின் அடுத்த பங்கு பெண்கள் என்றும் அவளுடைய சமூக உறவு சீராக இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எடுத்து காட்டுகின்றது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பெண், இது ஒரு கவுன்சிலிங்காக செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் டைம் இடம் கொடுக்காது. வேறொரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அந்த அம்சங்களை நாங்கள் பார்க்க இயலும். கூட்டு குடும்பம், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அதில் எப்படி நடந்து கொள்ளணும், பிரச்சனைகளை எப்படி அணுகுது என்ற அம்சங்கள்லாம் நிறைய இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான அம்சங்களை வாழ்க்கையில் புரிந்து நடக்கணும். அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். இதிலிருந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். புதிய ஒரு கோணத்தில் சிந்திக்கணும். அந்த சிந்தனை என்ன செய்யணும்? சமூகத்தை நிர்மாணத்திறன் உள்ளதாக மாற்றக்கூடியதாக அமையணும். நாங்கள் ஆரோக்கியமான சிந்தனையாக இருக்கணும். அது முன்னோக்கியதாக இருக்கணும். பிற்போக்கான சிந்தனை இருக்கக்கூடாது. இஸ்லாம் ஒரு முற்போக்கான மார்க்கம். அது பெண்களுக்கு சகல விதமான உரிமையும் தந்திருக்கின்றது. அதை சரியாக புரிஞ்சு கொண்டு நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த சமூக உறவு என்பது அற்புதமான பண்பாடுள்ள எல்லா விதமான அம்சங்களையும் உள்ளடக்கியதாக அது காணப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை முறை அமைச்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாளைக்கு மகரிப் தொழுகையிலிருந்து 2 பயான் நிகழ்ச்சி